நெருக்கடிகளுக்கும்படி இலக்கியத்தின் நிமித்தம் கவிதையின் நிமித்தம் இந்த கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் யாவரும் வைக்கவும் சார்பாகவும் தங்கள் நிர்வாகங்கள் சார்பாகவும் எங்களுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இந்த நூலை வெளியிட்டு பேச இருக்கிற கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களையும் பெற்றுக்கொண்டு பேச இருக்கிற கவிஞர் பெருந்தேவி அவர்களையும் நூலை வாழ்த்தி பேச இருக்கிற சிறப்பு பேச்சாளர்கள் கவிஞர் விமர்சகர் இந்திரன் அவர்களையும் கவிஞர் வெயில் அவர்களையும் கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் வருக என வரவேற்று இந்த நிகழ்வை தொடர்ந்துள்ளோம். முதல் நிகழ்வாக ஒரு கூட்டு இந்த இம்பாவர்களுடைய இது சார்ந்த இந்த கவிதைகள் நயானமயான குருவிகள் தீச்சொலிகள் இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதைகள் இந்த கவிதைகளுடைய மையமாக வைத்து ஒரு கூட்டு நிகழ்வு நிகழப்போகிறது. அதைத் தொடர்ந்து நூல் வெளியீடு அதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுடைய பேசி என்று இந்த நிகழ்வு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமை நிஷா கேட்டர் அவர்கள் அந்த நண்பர்களோட இந்த கவிஞர் இல்வாவுடைய கவிதைகளை வந்து ஒரு நிகழ்த்து கலையாக உருவாக்க இருக்காங்க. நிஷா கேட்டரை பற்றி நம்ம சொல்றதா ஒரு நாள் பார்த்தா 20-21 வருஷமா அதை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. 150 நாடகத்துக்கு மேலே அவங்க பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சமூக இன்னைக்கு தற்கால சமூகத்தை எப்படி பிரதிபலிக்கிறது, அந்த நாடகத்துக்கு நிகழ்ச்சிகளை மூலமாக எப்படி பிரதிபலிக்கிறது தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் அவங்களை கொண்டு வரவேற்கிறேன். புயலாகும் பண்புடைய கவிதை எழுதும் குணமுடைய தன் தந்தை தன்னை பெண்ணாக மாற்றினார் என்று பெருமிதம் கொண்ட தமிழ் பெண் ஒருவர் நாடு மாறியார் லயம் லயம் குருவிகளின் கீச்சொலிகள் நிறைந்த ஒரு தேசத்தில் பிடோக் நதி அமைதியாக ஓட யாரும் கண்டு கொள்ளாமல் பரபரப்பாய் இயங்கும் வாழ்க்கை முறைக்குள் ஈரச்சந்தை பரபரப்பில் சாட்சியாய் இருக்கிறார். அவர் பார்வையில் ரோசாக்தினையின் கதையும் வானில் மேயும் மெர்லயன்களின் கதையும் திரைக்கதையாய் விரிகிறது. இந்த கவிதை தொகுப்பில் இருந்து ஆட்டனத்தியின் ஆடல் படலம் என்ற கவிதையை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். வண்ண ஒளி எடுத்து உடம்பெல்லாம் தெளிக்கப்படுகின்றன. வண்ண ஒளி எடுத்து உடம்பெல்லாம் தெளிக்கப்படுகின்றன. நெய்யுடல்கள் மறைவிடங்களில் ஒளிந்து கொள்கின்றன. வண்ண ஒளி எடுத்து உடம்பெல்லாம் தெளிக்கப்படுகின்றன. நெய்யுடல்கள் மறைவிடங்களில் ஒளிந்து கொள்கின்றன. கவரிமான் கரியின் மீது
காம வாசனை கமழ்கிறது. கவரிமான் கரியின் மீது காம வாசனை கமழ்கிறது. கோப்பைகளில் ஊற்றி தீ கொடுக்கப்படுகிறது. தீ மூட்டப்படுகிறது. தீ கூட்டப்படுகிறது. கவரிமான் கரியின் மீது காம வாசனை கமழ்கிறது. கோப்பைகளில் ஊற்றி தீ கொடுக்கப்படுகிறது. தீ மூட்டப்படுகிறது. தீ கூட்டப்படுகிறது. நெருப்பு கிழங்குகளில் புகை சுழியங்கள் காற்றில் பறக்க எரித்தொலி, யாத்தொலி, குதிரையொலி என பண்ணொலிகள் முழங்குகின்றன. எரித்தொலி, யாத்தொலி, குதிரையொலி என பண்ணொலிகள் முழங்குகின்றன. மெல்ல மெல்ல கண்கள் சிவக்கின்றன. மெல்ல மெல்ல கண்கள் சிவக்கின்றன. கூச்சமும் அச்சமும் மந்தரத்தில் பறக்கின்றன. ஓலையை மெல்ல எடுத்து எழுத்தாணியை குருதியில் நனைத்து கட்டி தொங்கவிடப்பட்ட விதிகளை மாற்றி எழுதுகிறான் ஐங்கணன். மெல்ல மெல்ல கண்கள் சிவக்கின்றன. கூச்சமும் அச்சமும் மந்தரத்தில் பறக்கின்றன. ஓலையை மெல்ல எடுத்து எழுத்தாணியை குருதியில் நனைத்து கட்டி தொங்கவிடப்பட்ட விதிகளை மாற்றி எழுதுகிறான் ஐங்கணன். வள்ளர் விழாவில் கைகோத்து துணங்கை ஆடப்படுகிறது. நீர்த்துறையில் ஆட்டனத்தி ஆதிமந்தியின் ஆடல் படலம் யாக்கை ஆடி பெருக்குகிறது. கண்ணாமூச்சியில் தொலைந்து போய் அதிகாலையில் திரும்புகிறாள் நொதுமலர். கண்ணாமூச்சியில் தொலைந்து போய் அதிகாலையில் திரும்புகிறாள் நொதுமலர். காலக்கிழவியின் உப்பு கண்டம் போல் பழங்கதைகள் கரைந்து கொண்டிருக்கின்றன. காலக்கிழவியின் உப்பு கண்டம் போல் பழங்கதைகள் கரைந்து கொண்டிருக்கின்றன. வண்ண ஒளி எடுத்து உடம்பெல்லாம் தெளிக்கப்படுகிறது. மெய்யுடல்கள் மறைவிடங்களில் ஒளிந்து கொள்கின்றன. வண்ண ஒளி எடுத்து உடம்பெல்லாம் தெளிக்கப்படுகின்றன. மெய்யுடல்கள் மறைவிடங்களில் ஒளிந்து கொள்கின்றன. கவரிமான் கரியின் காமவாசனை கமழ்கிறது. கவரிமான் கரியின் மீது காமவாசனை கமழ்கிறது. கோப்பைகளில் ஊற்றி தீ கொடுக்கப்படுகிறது. தீ மூட்டப்படுகிறது. தீ கூட்டப்படுகிறது. கவரிமான் கரியின் மீது காம வாசனை கமழ்கிறது. கோப்பைகளில் ஊற்றி தீ கொடுக்கப்படுகிறது. தீ மூட்டப்படுகிறது. தீ கூட்டப்படுகிறது. நெருப்பு கிழங்குகளில் புகை சுழியங்கள் காற்றில் பறக்க எரித்தொலி, யாட்டொலி, குதிரையொலி என பண்ணொலிகள் முழங்குகின்றன.
எருத்தொலி, யாட்டொலி, குதிரை ஒலி என பன்னொலிகள் முழங்குகின்றன. மெல்ல மெல்ல கண்கள் சிவக்கின்றன. மெல்ல மெல்ல கண்கள் சிவக்கின்றன. கூச்சமும் அச்சமும் அந்தரத்தில் பறக்கின்றன. ஓலையை மெல்ல எடுத்து எழுத்தாணியை குருதியில் நனைத்து கட்டி தொங்கவிடப்பட்ட விதிகளை மாற்றி எழுதுகிறான் ஐங்கணையன். மெல்ல மெல்ல கண்கள் சிவக்கின்றன. கூச்சமும் அச்சமும் அந்தரத்தில் பறக்கின்றன. ஓலையை மெல்ல எடுத்து எழுத்தாணியை குருதியில் நனைத்து கட்டி தொங்கவிடப்பட்ட விதிகளை மாற்றி எழுதுகிறான் ஐங்கணையன். வள்ளல் விழாவில் கைகோத்து துணங்கை ஆடப்படுகிறது. நீர்த்துறையில் ஆட்டனத்தி ஆதிமந்தி நாடல் படலம் யாக்கை ஆடி பெருக்குகிறது. நீர்த்துறையில் ஆட்டனத்தி ஆதிமந்தி நாடல் படலம் யாக்கை ஆடி பெருக்குகிறது. கண்ணாமூச்சியில் தொலைந்து போய் அதிகாலையில் திரும்புகிறாள் நொதுமலர். காலக்கிழவியின் உப்புக்கண்டம் போல் பழங்கதைகள் கரைந்து கொண்டிருக்கின்றன. காலக்கிழவியின் உப்புக்கண்டம் போல் பழங்கதைகள் கரைந்து கொண்டிருக்கின்றன. இந்த பர்ஃபார்மன்ஸை இயக்கினது திரு சக்தி ரமணி அவர்கள். நன்றி. இது ஒரு கவித்துவமான துவக்கமாக தான் இருக்கிறது. இப்படி ஒரு 2-3 கவிதைகளை நிகழ்த்துக்களை செய்துவிட்டு கவிதையாக அப்படி முடித்துக்கலாம் என்ற பொழுது நிஷா நிகழ்த்துக்களை கலைஞர்களுக்கு மிக்க நன்றி அன்பு. அவர்களுக்கு நினைவு பரிசு அளிக்க எங்களுக்கு அன்புக்குரிய கவிஞர் இந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது கவிஞர் வெளியீடு கவிஞர் இன்பாவும் லயாங் குருவிகள் பூச்செடிகள் மூலம் வெளியிடுபவர் கவிஞர் மனுஷபுத்திரன், பெற்றுக்கொள்பவர் கவிஞர் பெருந்தேவி அவர்கள். அடுத்ததாக நாம் எல்லோரும் அறிந்த கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் கவிஞர் இன்பா அவர்களின் புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்பியிருக்கிறார். அவரின் சார்பாக கவிஞர் வசந்தகுமாரன் அவர்கள் இப்பொழுது அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வார். பேரங்கருவி அனைவருக்கும் வணக்கம். இன்பா அவர்கள்
பிறந்த ஊரும் நான் பிறந்த ஊரும் ஒரே ஊர் ஒரத்தநாடு என்பதாகும். அந்த பாசை பிணைப்பினால் இந்த விழாவுக்கு கட்டாயம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடு என் வழிகாட்டியாகிய இந்திரன் அவர்களோடு இங்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை எனக்கு அளிக்கிறது. இங்கு இந்த விழாவில் கலந்து கொள்ளும் ஆளுமைகள் எல்லோரையும் காணும் பொழுது மேலும் அந்த மகிழ்ச்சி பன்மடங்கு விரிகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் இன்பா அவர்களின் சார்பாக வாழ்த்த வேண்டியதும் என்னுடைய கடமையாகிறது. தஞ்சை மண் எப்பொழுதுமே கலையும் இலக்கியமும் கலந்த ஒரு வாசனை மிக்க ஒரு மண்ணாகும். இந்த மண்ணிலிருந்து பிறந்து அயல் நாட்டில் பணிபுரிந்து தஞ்சை மண்ணின் பெருமையை காப்பாற்றும் இன்பா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து வாழ்த்தையும் தெரிவித்து கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களின் சார்பாக இந்த நூலை அற்புதமான இந்த நூலை பெற்றுக்கொள்வதில் பெருமையடைகிறேன். வணக்கம். அடுத்ததாக இந்த விழாவை சிறப்பித்த சான்றோர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவது சிவபுத்திரனுக்கு கவிஞர் இன்பா அவர்கள் ரொம்ப அழகான ஒரு ஓவியம். ஓகே, நன்றி. இந்த முடியிலையும் வெல்ல முடியல. நன்றி. நன்றி. லயாங் லயாங் குருவின்னு அந்த பேரை கேட்கும்போதே எனக்கு மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறந்துது. அது என்ன அப்படிங்கிறத நம்முடைய அமிர்தம் சூர்யா ரொம்ப அழகாக விளக்கி இவ்வளவு தூரம் அந்த நூலை அட்டை டு அட்டை என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லி முடிச்சிட்டாரு. நிஜமாவே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதை விட ஒரு சிறப்பான அறிமுகம் நான் வந்ததுலேருந்து கேட்டது உங்களோட தான். அதனால் மீதி பேரும் நிச்சயமாக சிறப்பாக பேசியிருப்பாங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்பா அவர்களின் நூல் வெளியீடு சிங்கப்பூரில் நடந்தது. அப்போது நான் அங்கே சென்றிருந்து அந்த நூல்களை வெளியிட்ட அந்த சந்தோஷத்தின் நெகிழ்வில் இப்போதும் நான் இங்கே உங்களோடு நிற்கிறேன். எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே கவிதைகளை பற்றி எல்லோரும் பேசியிருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட என்ன அப்படிங்கிறது தான். கவிஞர்கள்னாலே மேலே 2 கொம்பு முளைச்சிருக்கோம், அப்புறம் தரையில் கால் பாவாது, தன்னை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம் தானே போட்டுப்பாங்க. மற்றவங்க போடுறோங்கிறது வேறு விஷயம், ஆனால் தனக்கு தானே போட்டுக்கிட்டு நான் பெரிய கவிஞர் இல்லையா அப்படின்னு ஒரு தே லுக் டவுன் அப்பான் அதர்ஸுங்கிற ஒரு ஃபீலில் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நிதானமாக தரையில் காலை வச்சு நடந்துக்கிட்டு எல்லாருக்கும் அன்பை செலுத்தி கொண்டு தான் எழுதுகிறோம் என்ற பிரஜை இல்லாமல் மிகவும் இயல்பான ஒரு அன்பினால் மட்டுமே நெய்யப்பட்ட ஒரு மனுஷியாக இன்பா இருப்பதனால்தான் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இதுதான் அந்த இயல்புத்தன்மை தொலைச்சிடுறோம். எழுத 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 நம்ம மக்கள்கிட்டேருந்து விலகி போய் நான் பெரிய படைப்பாளர் தெரியுமா, நான் பெரிய படைப்பாளர் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நமக்கு நாமே உருவாக்கிக்கிடுற அந்த நிலையிலிருந்து விலகி இன்னும் எத்தனை தொகுப்புகள் வெளிவந்தாலும் இன்னும் எவ்வளவு உயரங்கள் பெற்றாலும் இன்பா இப்படி தான் இருப்பாங்கங்கிறதுக்கு அந்த ஒரு நெருக்கத்தினால்தான் நான் எப்போதுமே இன்பா என்றால் ஓடி வந்து விடுகிறேன். இதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வு ஒன்று நடந்திருக்கும், நிகழ்த்துக்களை, அதிலும் கூட என் மகள் ஒரு கேரக்டராக இருந்தாங்கங்கிறது எனக்கான மகிழ்ச்சி கூடுதலாக. ஏன்னா இவ்வளவு தூரம் நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா நெருக்கமாக உணர்றதுனால தான் இப்படி ஒரு குடும்பமாக நின்று அவங்களோட தொகுப்பை இன்னைக்கு வெளியிட்ட அந்த சந்தோஷத்தை மனசு நிறைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க இன்பா அன்னைக்கு, இங்கெல்லாம் நூல் வெளியிட்டால் கூட்டம் வருமா அப்படின்னு. நான் சொன்னேன், மேடையில் விஐபிஸை நம்ம கூப்பிட்டுடலாம், அவங்க வந்துடுவாங்க கட்டாயமாக, ஆனால் அரங்கத்தில் ஆட்கள் சேர்க்கறது தான் கஷ்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பெரிய வெற்றி. இது ஒரு பெரிய மாநாடுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, வெளியிலையும் கூட்டம் இருக்குது. நான் வரும்போது பார்த்து தான் வந்தேன் மனுஷ்.
சரி, இதுவே பெரிய கூட்டம், ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம் அப்படின்னு சொல்லிடலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இன்பா பெற்றிருக்கிறார். சிங்கப்பூரில் பார்த்தா இவங்க நூல் வெளியிட்ட அன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய அரங்கம். அத்தனை நாற்காலிகளும் மனிதர்களால், கவிதை ரசனையாளர்களால் நிரப்பப்பட்டன என்பதை நான் கண்ணால் பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு உண்மையும் நம்ம சொல்லி ஆகணும். இங்கே எல்லாருக்கும் அன்புடன் கையெழுத்து போட்டு நம்ம விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துட்றோம் நம்ம நூல்களை. அங்கே வெளியிட்ட அன்னைக்கு ஒரு பெரிய டப்பா கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க. மேடை ஏறி வாங்கின எல்லாருமே நூலின் தொகையை விடவும் அதிகமாக கொடுத்து அன்பை பெற்று சென்றார்கள் என்பதை நாம் கண்ணால் பார்த்தோம். எனவே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியத்தின் அந்த உயிர் துடிப்பும் உயிர்ப்பும் மிக அற்புதமாக இருக்கிறது. நம்ம நாட்டில் கவிதை நூலாக கொடுங்களேன், எனக்கு கூட கவிதை வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு போகிற, ஓகே நம்மளும் கொடுத்துருவோம், இந்த அளவுக்காவது கவிதை வாசிக்கிற ஒரு ரசனையோடு இருக்காங்களே அப்படின்ட்டு. எனவே அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், நிறைய பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இது சில உண்மைகளை நம்ம உறக்க சொல்லி தானே ஆக வேண்டியிருக்கு. எனவே அந்த மாதிரியான சூழலெல்லாம் கூடிய விரைவில் மாறி ஒரு நூல் வெளியீடு என்பது எப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலை உருவாக்குவது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதையும் மீறி நாம் ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான மரியாதையை சமூகம் திருப்பி செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதை ஒரு உரத்த குரலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கணும். அதை எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றியும். பெருந்தேவி, நான் நிறைய வாசிச்சிருக்கேன், பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உங்களை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சி. மனுஷலாம் எப்போவுமே நம்முடைய அன்பு நிரந்தரமானது. அமிர்தம் சூர்யா, வெயில் அன்னைக்கு தான் பார்த்தேன். அது மாதிரி இந்திரன் சார் ஒரு 25 ஆண்டு கால தோழமை. அவரோட வீடு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆர்ட் கேலரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு அணுவாக அழகுபடுத்தி வச்சுருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வீட்டில் இப்படி கூட நான்லாம் இன்றைக்கி இங்கே ஒரு டேபிள் இருந்ததுன்னா நாளைக்கு அது மேலே ஒரு மலையாக குப்பையாக உட்காந்துருக்கோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு அணுவையுமே அவர் துடைத்து 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 அவ்வளோ அழகியலோடு அந்த வீட்டை வச்சுருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்போவும் கூட. எனவே அவரை சந்தித்ததும் எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய அன்பான தோழர் இளங்கோ கிருஷ்ணா, வேல்கண்ணன் எல்லோரோடும் இந்த மாலை பொழுது என்பது நிகழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. உரை வழங்க கவிஞர் இன்பா அவர்கள். பிடித்து முத்தம் கொடுக்கவா முடியும், ஒரு காபி சாப்பிடலாம் வா, தேவதேவனுடைய ஒரு அழகான கவிதை. இப்போதைக்கு என்னுடைய மனநிலையும் அப்படித்தான் இருக்கு. இந்த ரம்யமான சூழலில், இந்த அழகிய மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரோடையும் ஒரு நல்ல காஃபி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சி நடக்கும்போதே என்னுடைய தோழிகள்லாம் எனக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க, இன்றைக்கி நீ அழுதுருவ கண்டிப்பாக அப்படின்னாங்க. அழக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அழமாட்டேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ அழணும்னு தோணுது, ஆனால் அழமாட்டேன். சிங்கப்பூர்லேருந்து தமிழகத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரத்தநாடுங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தஞ்சாவூர் போய், தஞ்சாவூர்லேருந்து சிங்கப்பூர் போய் ஒரு நீண்ட நெடிய உழைப்பின் பயணம். அந்த வாழ்க்கை சூழல் புலம்பெயர்ந்தவர்களின் இருப்பிடத்திலிருந்து பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழலில் அங்கிருந்து கொண்டே தமிழையும் மொழியையும் மறக்காமல் கவிதைகளோடு பயணித்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு சவாலான பணி என்றுதான் நான் கருதுகிறேன். நான் அங்கிருந்து பார்ப்பதனால் அது எனக்கு மிக சவாலான பணியாகவே தெரிகிறது. இந்திரன் அவர்கள் சொன்னது போல், ஏன் சிங்கப்பூரில் அல்லது அயலகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் ஒரு அங்கீகாரத்தை இங்கு தமிழகத்தில் தேடுகிறார்கள் என்று கேட்டார். நல்ல நியாயமான கேள்விதான். ஒப்பீட்டளவில் சிங்கப்பூர் இலக்கியத்தின் மீது வைக்கக்கூடிய பல்வேறு கருத்துகள், விமர்சனங்கள் எல்லாமே தமிழகத்தை தான் ஒப்பீடு செய்கிறார்கள். ஏன் தமிழகத்து கவிதைகளோடு சிங்கப்பூர் கவிதைகள் போட்டி போடக்கூடாது? இங்கு இருக்கக்கூடிய வளம் சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு அல்லது புலம்பெயர்ந்தவர்களுக்கு இல்லை என்ற ஒரு ஒப்பீடு ஆங்காங்கே வைக்கப்படுகின்றது.
சிங்கப்பூர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளி. அந்த ஒரு புள்ளியை தாண்டி அங்கிருக்கக்கூடிய படைப்புகள் வெளியில் வர வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும், அதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அங்கிருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் இந்த நூல் வெளியீட்டை நான் சிங்கப்பூரில் வைக்காமல் இங்கு தமிழகத்தில் வைத்தேன். இது தமிழகத்திலிருந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்றோ அல்லது ஒரு சான்றிதழ் கிடைக்கும் என்றோ மிக முக்கியமான நோக்கமாக அது இல்லை. ஆனால் சிங்கப்பூர் இலக்கியம் வெளியில் வர வேண்டும், சிங்கப்பூரிலும் கவிதைகள் இந்த மாதிரி எழுதப்படுகின்றன என்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருந்தது. சுந்தரராமசாமி தொடங்கி சமீபத்திய சண்டைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிட்டத்தட்ட போலீஸ் கேஸ் வரை சென்று வந்ததெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்னும் அங்கே கவிதை இருக்கிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அங்கும் கவிதைகள் இருக்கின்றன. வாசிக்காமலேயே எந்த ஒரு படைப்பை பற்றியும் முன்வைக்கப்படுகின்ற எந்தவித விமர்சனத்தையும் நான் ஏற்பதில்லை. வாசித்து சொல்கிற எந்தவித கருத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கில் தான் நான் இருக்கின்றேன். எழுதுவரை அது எங்களுடையது, எழுதிய பின் அது வாசகருடைய பார்வை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இது இப்படித்தான் இருக்கும் என்ற ஊகத்தில் வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை நான் ஏற்பதில்லை. சிங்கப்பூரின் இலக்கியம் பெரும்பாலும் புலம்பெயர்ந்தவர்களால் மட்டுமே வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. அவர்கள் இன்று புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது இதற்கு முந்தைய தலைமுறையாக இருக்கலாம். ஆனால் இலக்கியம் அங்கே வளர்க்கப்படுவது எல்லோருமே அங்கு புலம்பெயர்ந்தவர்கள் மட்டுமே. சிங்கப்பூரினுடைய மக்கள் தொகையை பார்த்தீர்களானால் ஒரு 6 மில்லியன் மக்கள் தொகை, அதிலும் இந்தியர்கள் ஒரு 3.5 லட்சம் பேர், அதிலும் தமிழர்கள், தமிழ் பேசுபவர்கள் என்று பார்த்தால் ஒரு 2 அல்லது 3% பேர் மட்டுமே. இந்த குறுகிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டினுடைய இலக்கியத்தை உலக அளவில் ஒரு பேரிலக்கியத்தோடோ அல்லது பண்டைய தமிழ் இலக்கியத்தோடோ ஒப்பீடு செய்யும் நோக்கில்தான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த அளவுக்கு சிங்கப்பூர் இன்னும் வளரவில்லை, அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் சிங்கப்பூருக்கான ஒரு நூல் வெளியீடு நான் சிங்கப்பூரில் நடத்தினால் அந்த நூல் அயலகத்திலோ அல்லது மற்ற நாடுகளிலோ கிடைக்கிறதா அல்லது சந்தைப்படுத்துதல் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய முதல் நூல் வெளியீடு சிங்கப்பூரில் நடந்தது. அந்த முதல் நாள் விற்பனை மட்டுமே அந்த நூலினுடைய வாழ்வை தீர்மானிக்கிறது. அதற்கு பின்பு அந்த நூல் எங்கே கிடைக்கிறது, எங்கே கிடைக்கும், எந்த பதிப்பாளரிடம் சென்றால் இந்த நூலை வாங்க முடியும் என்ற விவரங்கள் யாரிடமும் இல்லை. இதில் சிங்கப்பூரிலேயே ஒரு நல்ல பதிப்பகம் இங்கு யாவரும் இருக்கிறது, உயிர்மை, கொம்பு என்று பல்வேறு பதிப்பகங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற பதிப்பகங்கள் சிங்கப்பூரில் இருக்கின்றனவா? அவர்கள் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கான சூழலும் வாய்ப்பும் இல்லை. அந்த நூலை விற்பனை செய்வதற்கான ஒரு கடைகளோ அல்லது அதை வாசிப்பதற்கான ஒரு பெரிய வாசக பரப்போ சிங்கப்பூரில் இல்லை. அந்த சூழலில் ஒரு இலக்கியமோ அல்லது கவிதை தொகுதியோ ஒரு சிறுகதை தொகுப்போ வெளியில் வர வேண்டும் என்றால் எங்களுடைய பெரும்பான்மையான மார்க்கெட்டிங் அல்லது சந்தைப்படுத்துதல் என்பது தமிழகத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறது. இந்த சூழலை நாங்கள் கவிதைகளை தமிழகத்திற்குத்தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நூல் வெளியீடு ஒரு முன் உதாரணமாக இங்கு இருக்க வேண்டும். சிங்கப்பூரினுடைய இலக்கியமும் படைப்புகளும் வெளியில் வர வேண்டும். அவற்றை பற்றி நீங்கள் நியாயமாக வைக்கின்ற எந்தவித கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதையும் தாண்டி இந்த மாலை நேரத்தில் இன்பா என்ற ஒரு பெயரை மட்டுமே அறிந்தவர்கள் நிறைய பேர் இங்கே. உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களை நான் நேரில் பார்த்ததே கிடையாது. ஒரு இலக்கிய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னைக்கு வருவது இதுதான் என்னுடைய முதல் முறை. இதற்கு முன்பு ஓரிரு முறை விமானத்தில் பயணிப்பதற்காக வந்திருக்கின்றேன். எந்த ஒரு இலக்கிய கூட்டத்திலும் நான் கலந்து கொண்டதில்லை. ஆனால் இன்பாவுக்காக, இங்குள்ள மாஸ்டர்ஸின் ரசிகர்களுக்காகவும் இப்படி ஒரு கூட்டம் இங்கு நடைபெறுகிறது.
இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று இதே போன்ற என்னுடைய கருத்துக்களை நான் 2 மாபெரும் கவிஞர்களிடம் பகிர்ந்து கொண்டபோது, ஏன் நீங்கள் சென்னையில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று என்னை தூண்டிவிட்டு இந்த நிகழ்வினை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய 2 மாபெரும் கவிஞர்கள், ஒருவர் இடதுகை என்றால் இன்னொருவர் வலதுகை. நான் ஊரிலிருந்து வந்ததிலிருந்து இப்போது வரை ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்துக்கு அவங்களுடைய உறவினராக நினைத்து கொண்டு எனக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இருவர். ஒருவர் தலையில் இருந்த கல்லை அடித்து நொறுக்குனவர் அப்படின்னு சொன்னால், அடுத்தவர் அந்த மட்டப்பலகன்னு சொல்லுவோம்ல, அந்த கல்லெல்லாம் உடைச்சி அப்படியே மட்டப்படுத்தி அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்குனவர். 2 பேருமே 2 வேறு திசைகளில் பயணிக்கக்கூடியவர்கள். ஒரு நண்பர் கேட்டார், இது எப்படி உங்கள் 2 பேரோடையும் உங்களால் நட்பாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் இடதுகை இந்த பக்கம் இழுப்பார், ஒருத்தர் வலதுகை அந்த பக்கம் இழுப்பார், எப்படி 2 பேரோடையும் நீங்கள் நட்பாக இருக்கீங்க அப்படின்னு. அவரவருடைய கருத்து சுதந்திரம் அவரவருக்கு உண்டு, என்னுடைய நட்பு எல்லோருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது யார் அப்படின்னா, ஒருவர் இளங்கோ கிருஷ்ணன், இன்னொன்று சங்கர்ராம் சுப்பிரமணியம். இவங்க 2 பேரையும் நான் நேராக பார்த்ததே கிடையாது. ஆனால் எனக்கு இந்த நூலுக்காக முன்னுரை வழங்கி என்னை ஊக்குவித்து இப்படி ஒரு நிகழ்வினை சென்னையில் நடத்த வேண்டும் என்றதற்கு உந்து சக்தியாக இருந்த இருவருக்கும் என்னுடைய முதல் நன்றி. அடுத்ததாக, இப்படி ஒரு நூலை நான் வெளியிட வேண்டும், அதுவும் நீங்கள் வந்துதான் எனக்கு வெளியிட்டு தர வேண்டும் என்று ஒரு தொலைபேசி அழைப்பில் கேட்டேன். துபாயில் இருந்தார். வரலாமே, வந்துடலாமே, செஞ்சிடலாமே என்று ஒரு குழந்தையாகவே மாறிவிட்டார். மனுஷ் மட்டும்தான் நான் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், வேறு யாரையுமே நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இதுதான் இந்த முறை தான் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் பார்க்குறேன். மனுஷ் மேலே ஒரு பெரிய சொல்லக்கூடாது, அப்புறம் பெரிய அன்பு உண்டு. ஏன்னா அவர் எழுதுகிற கவிதை, அவர் நாள்தோறும் முகநூல் பக்கங்களில் எழுதிட்டே வர்றதை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கும். தனக்குத்தானே டார்கெட் செட் பண்ணிக்கிறாரு. அதாவது எங்கள் அலுவலகத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கேபிஐன்னு சொல்லுவாங்க, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நீங்கள் இத்தனை மில்லியன் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அடுத்த வருஷம் அதுதான் உங்களுக்கு டார்கெட். இந்த வருஷம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி தான் அவர் என் கவிதைகளை இந்த வருஷம் இத்தனை கவிதை எழுதணும், இத்தனை பக்கம் வெளியிடணும் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு, அடுத்த வருஷத்துக்கு அதை ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு, அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட அதிகம் எழுதணும்னு இப்போ மிஸ்யூஸ் அப்படின்னு அடுத்த ஒரு கவிதை தொகுதி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. 2600 பக்கங்கள் தொகுதி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் 2600 பக்கம் வெளியிடும்போது நான் ஒரு 124 பக்கம் வெளியிடுறேன் அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் மனுஷன் பார்த்து நான் ரொம்ப வியந்து போகிறேன். இப்போ ஏதாவது எனக்கு எய்த்தாப்புல யாராவது கோவமாக பேசினாங்கன்னா ஏன் என்னால் டக்குன்னு அடிச்சிட முடியும். ஆனால் மனுஷனால் அப்படி முடியாது. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி, உழைப்பு, நம்பிக்கை எல்லாமே நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிறேன். அதுதான் நான் கூட எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய நூலை வெளியிட்டு கொடுத்ததுக்கு ஐம் ரியலி ஹானர்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பெருந்தேவி, வாயாடி. அடிக்கடி எனக்கு பெருந்தேவின் பேரை கேட்டாலே வாயாடி வாயாடின்னு தான் வரும். ரொம்ப துணிச்சலான, தன்னுடைய கருத்து எதாக இருந்தாலும் யாரையும் எந்த பாரபட்சம் பார்க்காம முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய, அது எப்படி ஒரு வலிமைன்னே சொல்லலாம். அதுதான் நான் அவங்ககிட்டேருந்து இன்றைக்கி நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பெருந்தேவி, நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சீக்கிரமாக சிங்கப்பூர் வரீங்க, இந்த வருஷம் வரீங்க இல்லையா? ஒரு 2-3 மாதங்களுக்கு அவர் சிங்கப்பூருக்கு வருகிறார், பயிலரங்குகள் நடத்துவதற்காக அவர் வர்றார். ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இந்திரன் அவர்கள். இவர்கிட்ட நான் முதல்ல பேசினதே ஒரு கிட்டத்தட்ட சோகால்டு ஒரு சண்டை தான். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல. சிங்கப்பூர் படைப்புகள் பற்றி அவருடைய கட்டுரை ஒன்று வெளிவந்ததை படிச்சுட்டு நான் அவருக்கு கால் பண்ணி அதை பற்றி பேசினேன். ஒரு 2 மணி நேரங்கள் நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். அது முதல்ல நான் எந்த கருத்தில் ஆரம்பித்தேனோ கடைசியில் அந்த கருத்தை நான் வாபஸ் வாங்குற அளவுக்கு அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு மிக ஒரு திறமையான ஒரு கலை விமர்சகர், மதிப்பிற்குரிய ஐயா வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து கருமாண்டி. அவர் அப்படி தான் கருமாண்டி ஜங்ஷன் தான் வச்சுருக்கிறாரு. ஏற்கனவே வேல்கண்ணன் சொன்ன மாதிரி
அப்பப்போ பெண்களோட தான் ஃபோட்டோ போடுவார். நானே நிறைய தடவை திட்டிருக்கேன், ஏன் சூர்யா பெண்களோடையே ஃபோட்டோ போடுறீங்க அப்படின்னு. உடனே ஒரு 10-15 ஃபோட்டோ எனக்கு அனுப்பிவிட்டாங்கப்பா, நான் ஆண்களோடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. இதெல்லாம் முகநூலில் போட்டால் தானே தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் ரொம்ப ஒரு எந்த பெண்ணோட பழகினாலும் அவர் ரொம்ப பாசக்கார பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் சூர்யா. தேங்க்யூ சூர்யா. அடுத்து வெயில், என்ன சொல்கிறது, அவர் இன்னைக்கு ஃபோட்டோ பார்த்துட்டு நான் அவர் செம ஹாட் அப்படின்னு போட்டேன். ஆனால் உண்மையிலே வெயில் ஹாட்டு தான். ரொம்ப அன்பானவர். எந்த அளவுக்கு அவர் ஹாட்டோ அதே அளவுக்கு ரொம்ப குளிர்ச்சியானவரும் கூட. அவருடைய கவிதைகள் எனக்கு நிறைய கவிதைகள் நிறைய நேரங்களில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்குது. நான் கேட்ட உடனே வரணுமான்னு கேட்டுட்டு கடைசியில் வந்துட்டு இப்படி ஒரு வாழ்த்துறை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேல்கண்ணன் இந்த நிகழ்ச்சியை தொகுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க போது, நான் எத்தனையோ நிகழ்ச்சி பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேங்க, நான் வரேங்க அப்படின்னு சொல்லி முன்னே வந்து எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின வேல்கண்ணனுக்கு நன்றி. இந்த நூலை மிக அழகாக அச்சிட்டு வெளியிட்டு உதவிய யாவரும் பதிப்பகத்தாருக்கு நன்றி. இந்த அட்டைப்படத்தை மிகவும் வித்தியாசமாக கொண்டு வர வேண்டும் என்று, இப்படி ஒரு அட்டைப்படம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை சங்கர் சொன்னபோது உடனே ஒப்புக்கொண்டு அந்த அட்டைப்படம் மிக அழகாக வெளிவருவதற்கு அச்சாக்கம் செய்து உதவிய மணிகண்டன், நூல்வனம் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. இந்த இடம் ஸ்பேசஸ், இப்படி ஒரு பெசன்ட் நகர் இடத்துல இப்படி ஒரு இடம், ஒரு ஹாட் கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்படி ஒரு அழகான சூழலில் சந்திரலேகாவின் மூச்சு காற்று இங்கே உலவி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்குது. ஸ்பேசஸ் அரங்கிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றி. இதை தாண்டி இந்த இந்த நூலில் உள்ள படங்கள், ஓவியங்கள் எல்லாமே சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஞானி ஆர்ட்ஸ் அவர்கள் தான் அதற்கு படங்கள் வரைந்து கொடுத்தார்கள். ஞானி ஆர்ட்ஸ் குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நேரத்தில் நான் வளர்ந்து வந்த சிங்கப்பூர் கவிமாலை அமைப்பை நினைவு கொள்ளாமல் இருக்க முடியாது. என்னை வளர்த்தது கவிமாலை தான். அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்து கொண்டு பல்வேறு முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் எனக்கு தூண்டுகோலாக இன்றும் எனக்கு ஒரு ஆசானாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களுக்கும் கவிமாலை குழுவினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் என்றும் உண்டு. அதை தாண்டி என்னுடைய நட்பு வட்டம் கிட்டத்தட்ட எனக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலான ஒரு நட்பு. ரொம்ப அழகான நட்பு. எப்போ பார்த்தாலும் ஏதோ இப்போ தான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அரவணைக்க தோணுகிற ஒரு நட்பு. என்னுடைய நண்பன் இசை, அவனுடைய மனைவி நீலிமா, 2 பேரும் இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹக் யூ. லவ் யூ டூ. இறுதியாக நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு சக்ஸஸாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையுமா இல்லை இந்த நேரத்தில் நான் இன்னொருத்தரையும் விட்டுட்டேன். என்னுடைய அன்பு சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி, என்னுடைய முதல் நூல்கள் வெளியீட்டு விழா சிங்கப்பூரில் நடந்தபோது அவர் தான் வந்து எங்களுக்கு வெளியிட்டு கொடுத்தார். ரொம்ப பாசமானவர். அவர் தான் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பைரிங். நான் எப்போல்லாம் சோர்ந்து போகிறேனோ அப்போல்லாம் கால் பண்ணி கூட பேசுவேன். எது இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய தைரியம் சொல்லி, பெண்கள் நான் இப்படி தான் வரணும், நான் அந்த அமைப்பினுடைய தலைவராகிறதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் தான். என்னை கேட்டபோது நான் ரொம்ப தேங்கி இல்லை நல்லா முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அவர் தான் எனக்கு பெரிய தைரியம் சொல்லி, நீங்கள் எல்லாம் செய்யணும், பெண்கள் தான் முன்னே வரணும், நீங்களாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு பெரிய ஊக்கு சக்தியாக எனக்கு விளங்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவங்களுக்கும் நன்றி. மீண்டும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையுமா அப்படின்னு எனக்கு தெரியல. திரும்பவும் இப்படி ஒரு சூழலில் அடுத்தடுத்த பதிப்புகளோ படைப்புகளோ அல்லது வேறு வேறு நூல் வெளியீடுகளோ இங்கே நடக்கும் வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ அமையுமா என்று எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அமைந்த இந்த சந்தர்ப்பத்தை மிகச்சரியாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று தான் நினைக்கின்றேன்.
என்னுடைய ஆகச்சிறந்த கவிதை இன்னும் எழுதப்படாமலேயே இருக்கின்றது. வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். ஏற்புரையோட நன்றி உரை தந்த இன்பா அவர்களுக்கு நன்றி. மறுபடியும் இங்கே வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த காவல் தடுப்பை தாண்டி வந்ததுக்கு, அப்புறம் அந்த காவலருக்கு நன்றி சொல்லிடலாம். ஏன்னா அது சொன்ன உடனே உள்ளே விட்டுட்டாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. அதுக்கப்புறம் இன்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரவின்னு ஒருத்தர் பேசினார். சங்கரை நானும் போய் பார்த்து பேசிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. வெளியிட்ட கவிஞர் மனுஷபுத்திரன், பெற்றுக்கொண்ட பெருந்தேவி, வாழ்த்துறை வழங்கிய அமிர்தம் சூர்யா, இந்திரன் சார், கவிஞர் வெயில், இளங்ககிருஷ்ணன், சங்கராம சுப்பிரமணியன், யாவரும் வந்திருக்கிற அனைத்து ஆளுமை எழுத்தாளர் கவிஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.